அதாவது வெற்றி பாடல்களை எல்லாம் எழுதுகிற கவிஞர் கேள்விப்பட்டிருக்கோம். வெற்றி பாடல்களை மட்டுமே எழுதுகிற கவிஞர் கேள்விப்பட்டிருக்கோம்னா அது மரியாதைக்குரிய நான் முத்துக்குமார் சார் அவர்கள் தான் சொல்ல முடியும். அவர்களை வருன்னு வரவேற்று விட்டு அழகாக பெரியவங்க சொல்லுவாங்க, சந்தோஷங்கிற நண்பனை தினந்தோறும் வரவழைச்சி வீட்டில் விருந்து கொடுத்து அவனை பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இன்னைக்கு உலகத்தில் முக்கால்வாசி நோய் உடல் ரீதியாக வர்றதில்ல, அது மன ரீதியாகத்தான் வருது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனதை குழந்தை மாதிரி பாதுகாத்துக்கிற ஒரு சூத்திரம் இருக்குன்னா அது நகைச்சுவை, வாய் விட்டு சிரிக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கெலாம் சாதாரணமாக அதுக்கு கவிஞர்கள் வந்திருக்காங்கள, கவிதை வச்ச கூட சொல்லணும், அதான் மரியாதை. ஏன்னா கவிதையெல்லாம் இப்போ கவிஞர்கள் பேனா பிடிச்சா விளையாடுவாங்க, இன்றைக்கி நம்ம பயில் விளையாடுவாங்க. எழுதியிருக்கான், அவள் என் அருகில் இருந்தபோது கண்களை மூட மாட்டேன், ஏன்னா அவன் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுவா, களவாணிச்சிருக்கான், அவன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே, ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ், இவனுக்கு அது தெரியாதுல, குக்கருக்கு அப்படி அவன் பாட்டுக்க. இன்னும் சொல்லுவாங்க, உனக்கு பிரதர் ப்ராப்ளமா, வானத்தை போல படத்தை பாரு, சிஸ்டர் ப்ராப்ளமா, போய் பாசமலர் படத்தை பாரு, லவ் ப்ராப்ளமா, ரன் படத்தை பாரு, ஏன் நீ லவ் பண்ணுற பொண்ணே ப்ராப்ளமா, அவள் தங்கச்சியை பாரு, ஏன்டா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கவிஞர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வயல் ஒரு பக்கம் என்னன்னா, ஒரு சில நேரத்தில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. சில பேச்சாளர்கள்லாம் மேடையில் அன்றைக்கி ஒரு ஆள் பேசிக்கிட்டார் சிவகங்கையில். அதாவது நகைச்சுவை எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கார். நகைச்சுவை எங்கே இல்லை, காட்டில் இருக்குது, மேட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது, ஏன் நாய்கிட்ட இருக்குது, நரிகிட்ட இருக்குது, முயல்கிட்ட இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 40 நிமிஷம். ஏன் உங்கள்கிட்ட கூட இருக்குது, கீழே ஒரு ஆள் இருக்குது, அவன் எங்கேக்கு இருக்குது, செருப்பு இருக்குது, விளக்கமாறு இருக்குது, வீட்டில் ஆசிட்டு இருக்குது, பார்த்து பேசிக்க, உன்கிட்ட உயிர் இருக்குது, கவனமா அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னா 40 நிமிஷம் நகைச்சுவை பற்றி இருக்குன்னு இருக்காரு, இப்போ பேசலை, முதல்ல ஓன்ட்ட இருக்கா அப்படின்ட்டாங்க ஒரு ஆள். அப்புறம் தவி ஓடி போயிட்டார், இதுக்கு அம்மளுக்கு வம்பு அப்படின்னு. அப்படி கொதறி விட்டு போகிறது. இன்னும் 5 நேரத்தில் எப்போ எது நடக்கும் தெரியாது. காலையில் பையன் பதறி அடிச்சு எந்திரிச்சான், அப்பா அப்பா ஓடியாப்பா, என்னடா நான் இன்னைக்கு தாத்தா சாகுற மாதிரி கனவுண்டே பாப்பேன். அதெல்லாம் சும்மாடா, கனவு பழிச்சுக்கிட்டா இருக்கு, போ பள்ளிக்கூடம் அப்படின்ட்டார். அதே மாதிரி 11 மணிக்கு நெஞ்சு வலிச்சு நுரத்தில் செத்து போயிட்டார் தாத்தா. சரிட்டு மறுநாள் வந்து அதே போல் காலையில் எழுந்திரிச்சோம், அப்பா அப்படின்னா மறுபடியும் ஓடினார். என்னடா நீ பப்பாண்டாலும் எனக்கு பயமாக இருக்குடா, என்னாச்சு, மாமா சாகுற மாதிரி கனவண்டேப்பா, சுக்குமாவோட தினம் பார்ப்பேன். அது என்னைக்கே வயசானவர் ஒரு எதாச்சும் இறந்து விடார், அதுக்கு அப்பெல்லாம் ரெகுலராக நடக்காது, நீ போ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டார். அதே மாதிரி 12 மணிக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் அவங்க மாமா போயிட்டார், ஆக்சிடென்ட். பயந்துட்டார் அவங்க அப்பா, நம்ம மைனுக்கு இப்படி ஒரு வியாதியா, எதை பார்த்தாலும் ஆயுதேன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் இருந்தார். நீ எதுவும் செய்ய மாட்டேன் போல அப்படின்னு. மறுநாள் காலையில் அதே போல் பதறினான். இப்போத்தே அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டே ஓடினார், யார் பேரை சொல்ல போகிறானோ என்னமோ அப்படின்னு. போனேன்னா அப்பா கோச்சிக்கிறாயப்பா, நீங்கள் சாகுற மாதிரி கனவன்ட்டே அப்படின்னு அவர் அப்படி சொல்லிட்டார். அதை பாதி அங்கே விட்டு இங்கே வந்துட்டியா, ஆஃபீஸுக்கு போட்டு லீவை சொல்லிவிட்டு இன்னைக்கு எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் லைட்டை போட்டு டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா காலையில் 6 மணியை கடந்துட்டோம்னா தப்பிச்சுரும்டான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். 3 மணிக்கு முக்காடை போட்டு உட்காந்துருக்கார், வரைக்கும் வீட்டுக்குள்ளே லைட்டை போட்டு உட்காந்துருக்காரு. 6 மணியை தாண்டிடுச்சு, அப்பா தப்பிச்சோம்டா. வெளியே அவங்க ஒய்ப்பு சத்தம், எங்க பால்காரன் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு சத்தம். அதான் முடியும். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்லி. அதனால இருக்கிற நேரத்தில் நம்ம பாட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிட வேண்டியதான். போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. டேய் அந்த பிள்ளையை லவ் பண்ணாது, ஏன்ப்பா அப்படின்னு. அது உனக்கு தங்கச்சி முறை வேணும்டா. ஏன்ப்பா அதெல்லாம் உனக்கு தெரியாது, தங்கச்சி முறை வேணும்டா, அதோட பக்குவமாக இருந்துக்கிறேன். சரிப்பா போயிட்டு அம்மாட்ட போயிடுச்சேன், என்னம்மா நான் அந்த பிள்ளையை முத லவ் பண்ணுறேன், அப்பா தங்கச்சி முறை வேணும்ன்றாரு. நீ லவ் பண்ணுறா, ஏன் அவர் உங்கள் அப்பா இல்லாடான் இருக்கார் அந்த அம்மா. அப்படி குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வேற ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க நல்லா சிரிச்சா அது குடும்பம் இல்லாத கோயில் அப்படின்னு. சில வீட்டிலாம் பார்த்தோம்னா அடே அப்பா என்னடி உங்கள் வீட்டில் வெறும் சாம்பலாக கிடக்கு, என் வீட்டுக்காரன் எரிஞ்சு விழுறாண்டி, அப்போ என்ன அர்த்தம், சாம்பலாத்தான் அங்கே கிடக்குன்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். இந்த பயறு சிரிச்சில் வேலை பார்த்தனது என் வகுத்திருச்சிலே இருக்கு. என்னம்மா எதுவும் அணைக்கிறானா, அணைச்சாலும் பரவாயில்ல, வீட்டில் தினமும் சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சா அடுப்பு வந்து அணைச்சி போயிடான், நம்ம கஞ்சி குடிக்க முடியாது, பட்னியாக கிடக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மாதிரி, உன் புருஷன் தாண்டி சொக்கத்தங்க மாதிரி அப்படின்னு. எப்படி சொல்கிற, உரசி பார்த்தியான்னு சொல்கிறேன், இன்னும் உரசி பார்த்துருக்காங்க ஒருத்தி. அது ஒரு பக்கம் நடக்கும். பரீட்சை சீசன். இப்போ பரீட்சையில் நம்ம வந்து காட்டில் விதைப்போம், அவங்க பேப்பரே விதைப்பாங்க. சின்ன கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைங்க தெரியலன்னா நம்ம பேப்பர் கொடுத்துட்டு வந்திருப்பான், எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் மிக அகலமான பாய், இந்த பாயை கொண்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காரலாம், வீட்டில் உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடலாம், 2ஆக கிழிச்சு 2 வீட்டுக்கு தரலாம். 15 பக்கம் அது வேர்த்துக்கிட்டே திருத்துறாரு. அப்பா முடிஞ்சிருச்சு சொல்லி அங்கிட்டு பெறட்டுறாரு. 16 பக்கம் வகைகள் எழுதியிருக்கான், கஸ்தூரி பாய் வகைகள், ஓலப்பாய், தாறுப்பாய், அகலப்பாய், நாறுப்பாய், பனைப்பாய் அப்படின்ட்டு அப்பா முடிஞ்சிச்சுன்றாரு. அங்கிட்டு இது அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் பாய், ரூம் பாய் அப்படின்னு சொல்லி அது ஒரு 3 பக்கம்.
முகமது பாய் அகமது பாய்ன்னு சொல்லி சுருண்டு வேர்த்து விழுந்துட்டார். ஏடா 2 மார்க்கு கேள்வி 20 பக்கமாடா உன்னை நான் எழுத சொன்னேன் அப்படின்னு. அவ்வளோதான் சார் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான் பேப்பர் கொடுத்தாங்களாம். இல்லாட்டி இன்னும் விவரிச்சிருக்கா. அது ஒரு பக்கம். அப்புறம் எழுதினாங்க, உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர், ஆண்கள் பேர் 2 பெண்கள் பேர் 2 எழுது அப்படின்ட்டாச்சு. எழுதியிருக்கான் காவல்துறை அதிகாரி பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி முத்துராமி அப்படின்னு. பெண்கள் சிஐடி சகுந்தலா, வைஜெயந்தி ஐபிஎஸ், அங்கிட்டு ஒரு பக்கம். அப்படின்னு நான் என்னத்தரா கேட்கறது. அண்ணாவை பற்றி எழுது. எங்கள் அண்ணா எனக்கு 3 வருஷத்துக்கு மூத்தவன். அவன் வந்து 165 சென்டிமீட்டரு, மார்பளை வந்து 153, விரிந்த நிலையில், சுருங்கிய நிலையில் 48 அப்படின்ட்டு அது ஒரு 3 பக்கம். அவ பேரறிஞர் அண்ணா பற்றி எழுதுனா அவங்க அண்ணாவை பற்றி எழுதி வச்சிருக்கான். அதனால சிரமம். சில நேரத்தில் வாத்தியார் பயப்படுவாங்க. அதனால் நிறைய நகைச்சுவை பகுதிகள்லாம் அடுத்தடுத்த கலைஞர் சுவையாக தரப்போகிறாங்கன்னு சொல்லி, அதோடும் இல்லாமல் நிறையான வாழ்க்கை சரியான வாழ்க்கை எது அப்படின்னு ஒரு கவிஞர்கிட்ட கேட்டாங்க. அவர் 4 கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சார். 4 கண்ணாடி டம்ளர் சுத்தமான தண்ணியை ஊற்றினார். கேட்குறேன் எது நல்ல வாழ்க்கை. முதல் கண்ணாடி டம்ளரில் ஒரு கல் எடுத்து போட்டார். அது தண்ணியோட ஒட்டாமல் டக்குன்னு ஒய்க்கையில் வந்துடுச்சு. கடைசியில் பார்த்தியா பிரயோஜனம் இல்லை, அது பாட்டுக்கு செவனேன்னு போய் படுத்து கிடக்கு. இதுதான் சுயநலவாதி. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு 2வது டம்ளரில் ஒரு பருத்தி பஞ்சு எடுத்து போட்டார். அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே மிதந்துச்சு. இந்த மாதிரி சுயநலம் இருக்கக்கூடாது, மக்களை உறிஞ்சிட்டு ஒருத்தர் மட்டுமே கொளுத்து போயிருக்கக்கூடாது, இது வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டு 3வது டம்ளரில் ஒரு மண் உருண்டை எடுத்து போட்டார். அது கரைஞ்சி தண்ணியும் கெடுத்து இல்லாமல் அதுவும் கெட்டு போச்சு. இப்படி தானும் அழித்து சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி வாழக்கூடாது அப்படின்ட்டு 4வது டம்ளரில் ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து போட்டார். அப்படி கரைஞ்சி தண்ணிக்கும் சுவை வந்துச்சு, இதுக்கும் சுவை வந்துச்சு. இது மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருந்து பிறரும் சந்தோஷமாக வச்சோம்னா அந்த வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாகும். வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மலரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு என்றென்றும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு டிவி ஸ்டேஷனில் நம்ம வில்ல நடிகர் அண்ட் குணச்சித்திர நடிகர் திரு எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் கேம்பேரிங்காக இருக்கார். பாட்டு போட்டி நடத்துகிறாரு. ஒரு சில பாடகர்கள் பாட வராங்க. அதை எப்படி தொகுத்து வழங்குறாருன்னு பார்ப்போம். உங்க ஆஸ்திரத்தில் தொடங்கிடுங்க. வணக்கம், வந்தனோ, நமஸ்தே, நமஸ்கார். இது துப்பாக்கூர் டிவி வழங்கும் டூப்பு சிங்கருங்க. முதல்ல பாட வர்றது. ஹலோ, வாங்க ஜனகராஜ். வணக்கம். நீங்களும் அந்த பாட்டு போட்டிக்கு ஏசா நான் கலந்துக்கவே கூடாதா? அதுக்கு இல்ல, இந்த கோண வாய வச்சுக்கிட்டு எப்படி பாடுவீங்க? நீங்க கேளுங்க, நான் பாடினே இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை கல்மொழிகை மல்லிகைப்பூவே தலையில் வச்சே, மல்லிகைப்பூவே தலையில் வச்சே, வாசக்கதவே மூடி வச்சே. நிறுத்துங்க, போய் உட்காருங்க. உங்க மார்க்க அப்புறம் பார்ப்போம். அடுத்து கவுண்டபிள் வாங்க. வணக்கம். வணக்கங்க அண்ணா, வணக்கங்க. நீங்க என்ன பாட போடுறீங்க? பாருங்க. உம்மா 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 நிறுத்து. இந்த உம்மா உம்மா முடியறதுக்கு 3 நாள் ஆகும் போல இருக்கு. வேற பாட்டு வேறீங்களாண்ணா? அசோகண்ணா வேறீங்களா? பாருங்க. सोली के पीछे क्या गे, सोली के पीछे क्या गे, सोली के पीछे सुनरी के नीचे क्या गे. आरंगोकमक सोली के पीछे आर परिशनकानना ஐயா யமா ஐயா யமா. என்னாச்சு லூசு மகன்? சார், அஞ்சால என் காலை மிச்சின்னு போறேன் சார். பரவாயில்ல, பாடுங்க. பரிசு கட்டுக்குமா? அப்புறம் பாப்பா. ஒரு சோப்பு டப்பா வச்சு கட்டுக்குமா? அப்புறம் பாப்போம், பாடுங்க. வச்சுக்குவா கொடுத்தா தானே. போய் உக்காரு. அடுத்து பார்ட்டிசிபென்ட் யாருன்னு கேட்டா, அம்மா வாங்க.
கேபி சுந்தராம்பழம்மா பாடுங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், வாழ்க்கை என்னும் ஓடம். நிறுத்துங்கம்மா, புது பாட்டு பாடுங்க. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. அப்பா நீங்க போயிட்டீங்க, போகும்போதே பயமுறுத்திட்டு போகுது. அடுத்தது யாரு? வாங்க நண்பரு எம்என் நம்பியார். வணக்கம். வணக்கம். எங்க நீங்க ஒரு பாட்டு. சாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டை சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம். சாமியே சாமியே சரணமையப்பா. அடுத்துதான் யார கூப்பிடலாம்? நம்பியார் சாமி நீங்க உக்காருங்க. வாங்க நடிகவேல் எம்ஆர் ராதா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவம் என்றோ ஒளிந்தது என் ஆடவம் என் மகிழ்ச்சி அத்தனையும் அற்று போய் விட்டது அடிகாந்தா. எல்லாரும் முழுசாவே பாடல, காவாசி காவாசி தான் பாடுங்க. அதனால ஒரு கேஸ் ரம்மு ஒரு கேஸ் பீரு எனக்குத்தா எனக்குத்தா எனக்குத்தா. ஆடங்கோக்க மக்கா, இதுதான் டுபாக்கோ டிவி வழக்கும் டூப் சிகராக்கு. அதுடே இதெல்லாம் ஒரு போட்டி. ஆடங்கோக்க மக்கா தேட்டி கழட்டு அடிச்சு போடுவேன் நானு. நீங்களே பாட கூப்பிடுவீங்க, பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பிரைஸ் தூக்கி போயிருவீங்க. நல்ல டிவி மக்கா, நல்ல டிவி. எவனும் இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. ஆனுங்க வரணுங்கண்ணா வரணுங்கண்ணா வரணுங்கண்ணா.